மாமா போலீஸுக்கு சம்மந்தம் நான் போலீஸா வர சொல்லுங்க. எப்படி பிரச்சனை வரும்? மாமா என்ன போலீஸ் வருது மாமா? அது எதுக்கு ரெண்டு போலீஸ் வந்துச்சு? பயந்துருவோமா? அப்புறம் என்ன கலவரம் வரலாம். கலவரம் எதுவுமே இல்ல. ஏன் போலீஸ் வர? அப்ப போலீஸ் கொஞ்சம் மிரட்டியா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை வந்தா போலீஸ் வர சொல்லிருக்கணும். போலீஸ் வச்சு மிரட்டியா சொல்லுங்க. அப்ப ஏன் அங்க போய் உங்க ஆபீஸ்ல இருந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் போகல எனக்கு தெரியும். அதுக்கு மேல சொல்லுங்க. இல்ல நேத்து வந்தா போலீஸ் சொல்ல சொல்லுவான். சும்மா பேசக்கூடாது. யார் வரணும் எனக்கு தெரியும். ஆளு எதுக்கு மேடம் இதெல்லாம் பண்றீங்க? போலீஸ் வச்சு மிரட்டுறீங்களா? சொல்லுங்க. போலீஸ் வரவே இல்லை. சரி எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு போலீஸ் மிரட்டணுமா? போலீஸ் நண்பனுங்கிறாங்க முதலமைச்சர். போலீஸ் மிரட்டணுங்கிறீங்க. சரி சொல்லுங்க ராஜா. சொல்லுங்க ராஜா இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வரணும். காவல்துறை டிபார்ட்மெண்ட் வரணும். ஏன் வரல? போலீஸ் எல்லாரும் பாத்துட்டு சரியா? போலீஸ் இந்த கூட்டத்தோட சூழ்நிலையை தீர்மானத்தை எழுத சொல்லியா? தீர்மானம் ஓட்டா இல்லையா? எங்க தீர்மானம் ஓட்ட எழுதுறது? தீர்மானம் ஓட்டா இல்லையா? ஆமா ஜோடன் மேடம் நீங்க தீர்மானத்தை எழுத சொல்லுங்க மேடம். தீர்மானத்தை எழுத சொல்லுங்க மேடம். ஐயோ அது எங்க நோக்கம் இல்ல. எத்தனை ஏஏஒய் கார்டு இருக்கு? சேல்ஸ் உமன் எத்தனை ஏஏஒய் கார்டு இருக்கு? 35 கிலோ அரிசி எத்தனை பேர் கொடுக்குறியா? என்னன்னு சொல்லுங்க மாமா. எங்க மாமா என்ன என்ன சொல்லுங்க. அப்ப அதான் ஊழல் பண்ணது அதான் சொல்லாம அவையெல்லாம் எங்க போறீங்க? மேடம் ஜோனல் மேடம் தீர்மானத்தை எழுத சொல்லுங்க மேடம். கிராம சபை கூட்டம் நடந்தது. பேசுறாங்க
மேடம் வறுமை கூட பட்டியலில் எத்தனை பேர் இருக்காங்க? கேளுங்க, அதை கேளு. சரி, அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வந்து உடனடியா இப்பதான் அங்கிட்ட வர்றேன், இப்பதான் உங்ககிட்ட வர போறேன். குட்டையை குழப்பினாதான் தெளிவு பிறக்க மனசுக்கு இல்ல. அதெல்லாம் ஒரே ஆளை எப்படிப்பா? அதெல்லாம் பயப்படாது, நான் இருக்கிறேன். எங்களோட நீ கேட்டா கேள்வி பட்டு பட்டு பதில் அடிக்கணும். ரெக்கார்டு தான் ஆகுது எல்லாமே. பொறுப்பாளர் அத்தனை பேரையும் பார்த்து வசூல் பண்ணிட்டு பணம் ஏமா 100 நாள் வேலை பாக்குற யாரு ஒருத்தங்க? உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஆயிருது? இப்பதான் பிறந்திருக்கீங்களோ? சரி, வேலை பார்த்தவங்க சொல்லுங்க. 200 ரூபாயா? இந்த பாருமா மேடம், மேடம் சோனல் மேடம், சோனல் மேடம், சோனல் மேடம், சோனல் மேடம், சோனல் மேடம் 100 நாள் வேலையில எவ்வளவு சம்பளம்? அந்த பாருங்க, அது என்ன எவ்வளவு சொல்லுது பாருங்க. 200 ரூபாய் ஏறுதான் உங்களுக்கு. சம்பளத்துக்கு பதில் சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் சொல்றேன். பொறுப்பாளரே அங்க இருக்கிற இல்ல, அப்புறம் எப்படி நீங்க கண்பன் என்ன பேச விடுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? தீர்மானத்தோட ஃபர்ஸ்ட் இது என்ன தெரியுமா? கோயில் 34 கோயில் உருவாக்கி இருக்க ஏற்கனவே அரசாங்கத்தால் விடப்பட்டது. அதை முதல்ல டெலிட் பண்ணுங்க. என்ன பேச விடுறீங்களா இல்ல நோட்டை பிடி கிழிச்சறியவா? சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன், அமைதியா இருக்கு சொல்றேன். என்ன 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 வச்சிருக்கீங்க? நான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட பேர் இருக்கியா? நீங்களே சொல்லுங்களா? மேடம் பேசுறாங்க, தப்பு. சும்மா தேவையில்லாம வந்து கசமசா பேசிட்டு மரியாதை கிட்ட போய் ஒரு வார்த்தை விட்டுருங்க. நான் அமைதியா உட்கார்ந்திருக்கேன். நாளைக்கு இவருக்குமா இத பாருங்க, உங்கள்கிட்ட பேசுறவங்கள்ட்ட பதில் சொல்லுங்க. தயவு செய்து நான் பேசணும்னு சொல்றேன், அமைதியா இருங்க. 100 நாள் வேலை திட்டத்துல காலையில எப்படி அவங்களை எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் போடுறீங்க சொல்லுங்க. முதல் நாளே யாராருங்கிறது என்ன வேலைக்கு யாராருங்கிறது எடுத்துருவாங்க. முதல் நாளே எடுத்துறீங்க? ஆமா, இருப்பா தம்பி, இருப்பா. முதல் நாள் எடுத்துறாங்க. இல்ல காலையில அந்த இடத்துக்கு வேலைக்கு வரவங்களுக்கு என்ன மாதிரி போட்டாங்க அட்டெண்டன்ஸ் எடுத்து ஆப்ல எடுத்துறாங்க. அவங்களுக்கு பிரசன்ட் போடுவாங்க. டைம் காலையில அவங்க 8:30க்கெல்லாம் வந்துடுறாங்க. 8:30க்கெல்லாம் வந்துடுறாங்க. அதே போல அவங்க வேலை முடிச்சு வந்து அரை மணி நேரம் தான், ஸ்நாக்ஸ் தான் அரை மணி நேரம். 1 மணி நேரத்தை தவிர மீதி எல்லாம் கலந்து அவங்க வேலை செய்யணும். அவங்களுக்கு அளந்து விட்ட அளவு கரெக்டா வேலை செஞ்சாதான் முழு சம்பளம். சரிதா? அந்த அளவு குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த அவ்வளவு சம்பளம். 100 நாள் வேலை திட்டத்துல கொஞ்சம் நல்லா உடல் உழைப்பு உழைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் முதியோர்களும் இருப்பாங்க. எல்லாருமே ஈவனா சம்பளம் கொடுக்கறதுனால அந்த வேலையை மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு எல்லாருமே ஈவனா பணம் வராப்ல பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்கவுங்க அளந்து கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், நல்லா பெற்றவங்களுக்கு கூட சம்பளம் போகும். வயசு முடியாத உடம்பு முடியாம இருக்காங்கல்ல, உடல் பலகீனமா உள்ளவங்களுக்கு குறைச்சு போகும். அப்ப அவங்க குடும்பமும் வாழ்வாதாரம் வேணும்ல, அதனால அந்த மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் கரெக்டா அந்த 4 மணி வரைக்கும் அடிச்சிருக்காங்களா? இல்ல, நம்ம கரெக்டா அந்த டயத்துக்கு வந்து கரெக்டா போயிட்டு அவங்க கொடுத்த அளவீட வந்து கரெக்டா வெட்டணும்னா நம்ம வந்து அதுக்குரிய சம்பளத்தை கேட்கலாம். நம்ம இங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் அனுசரிச்சுதான் போறோம், மக்கள்கிட்ட வேலை பண்றோம். அப்ப அதுக்கு தகுந்தாப்புல சம்பளம் ஒருத்தர் கூடும் குறையும், ஒரு வேலைக்கு கூடும். இப்ப குளம் எல்லாம் விட்டீங்கன்னா அப்படியே அந்த சம்பளம் குறையாது, வரும். வாய்க்கா வேலை மத்த வேலைக்கு கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த அளவீடுக்கு தகுந்தாப்புலதான் சம்பளம். அந்த அரசு சர்க்குலர்ல வந்து
நீ கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க இப்படிதான் வேலை பார்ப்பாங்க, இந்த வேலைக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு எதுவும் சர்க்குலர் கொடுத்துருக்காங்களா? அளவீடு உண்டு, ஓவர்சீர் வருவாங்க, நீங்க அவங்கள்ட்ட இல்லம்மா, சர்க்குலர் அது மாதிரி வந்திருக்கா? சர்க்குலர் கிடையாதுங்க, அவங்களுக்கு அளவீடு அரசு வந்து வேலை கொடுக்க சொல்லி இருக்குது, சம்பளம் கொடுக்க சொல்லி இருக்கு, எல்லாத்துக்கும் சர்க்குலர் இருமா வருங்க எவ்வளவு சம்பளம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்கல்ல, சர்க்குலர் இருக்குல்ல. இப்ப நீங்க வேலைக்கு சொன்னீங்க, வேலைக்கு சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வெட்டி விட்டு இந்த வெட்டி விட்ட அளவு படி வெட்டிட்டாங்கன்னாக்க வேலை முடிச்சிட்டாங்கன்னா முழு சம்பளம். அப்பனா அவங்க வேலை பாக்குறதுக்கு தகுந்த பலம் சம்பளம் சொன்னீங்கல்ல, அதுக்கு சர்க்குலர் இருக்கான்னு கேக்குறேன். இருக்கிறதுனாலதானங்க நான் பேசுறேன். இப்பதான் சொன்னீங்க சர்க்குலர்ங்கிறது ஓவர் சேர பார்க்க சொன்னீங்க, அதுதான் சரி. சிஓ இருக்கு சரிங்களா? அதே போல மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, கண்டிப்பா வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்கணும். எப்படி உங்களுக்கு வேலை எப்படி பார்க்கணும்? உங்களுக்கு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்ய முடிச்சுன்னா எளிதான வேலையை கொடுக்கலாம். இல்லன்னா அடுத்தது இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்கள அந்த இடத்துல, ஆனா அங்க வந்து அங்க உட்காந்து. இப்ப எத்தனை பேருக்கு அவங்க எத்தனை பேர் கார்டு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு? இங்க இந்த பஞ்சாயத்துல எத்தனை பேர் 12 கார்டு. ஏன் மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல? கார்டு இருந்தா கொடுக்க முடியும். கார்டு இருந்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க, கொடுக்க சொல்லுங்க. இல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கோம் மேடம். அல்ல, அங்க மாற்றுத்திறனாளி அட்டை இருக்குல்ல, அதை வாங்கி இங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் தெரியாது. எல்லாருக்கும் உண்டு. சரி நன்றி. மாற்றுத்திறனாளி பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே கொடுக்க சொல்லுவோம். சரி மேடம், இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த 200 ரூபாய் சம்பளம் சொல்றீங்களா, அளவுக்கு அளந்து விடுறது வெட்டல் தான் ஈவனா கொடுக்குறீங்களா? இது மாற்றுத்திறனாளியும் எண்ணிக்கையும் சேருமா அதுல? ஆமா, அதுதான் கேட்டேன். அவங்களால வேலை பார்க்க முடியாது, ஆனா சம்பளம் அவங்களுக்கு சேர்த்து எண்ணிக்கை இதுல சேருமான்னு அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கூட்டிட்டு வராங்க. அவங்களையும் வேலை செய்ய வேணும். அவங்களும் ஒரு இன்னொரு அதான் தெளிவு சொல்லிட்டாங்களே. அவங்க வேலையை செய்யல. பாத்துங்க, உங்க எல்லாருக்கும் தான் நீங்க வேலை பார்த்தாதான் உங்களுக்கு முழு நேர சம்பளம் 319 ரூபா சம்பளம். கவனிச்சுங்க. இல்லன்னா 200 ரூபாங்கிறதும் நீங்க என்ன பண்றீங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க கவனிச்சுட்டீங்களா? புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா பணித்தலை பொறுப்பாளர் வந்து உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஃபுல்லா வருஷம் பூரா வேலை இருக்கும். போட்டோ எடுத்து உடனே ஆன்லைன்ல போயிடும். இப்ப நான் விட்டு இந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும் முடியாத பிள்ளைன்னு கூட சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு வந்து குறைச்சி எடுக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. முன்ன போட்ட சம்பளத்தை இப்ப ஏன் போடல சர்க்காரு? அந்த சம்பளத்தை குறைச்சு போடுறாவா, குறைச்சு போடையில அப்ப 30 மீட்டர் காடு மேடை கரம்பைய மரமே ஒதுக்கி விடுறாவ. 30 மீட்டர் அந்த காடு கரம்பை வாய்க்கா எல்லாம் வெட்டி வந்தாதான் அந்த 200 ரூபாய் சம்பளம். அது வெட்ட முடியாம அங்கனே வந்து செத்து வைத்தா இப்ப சர்க்கார் என்ன சொல்லுங்க? இதுக்குள்ள தீர்மானம் எப்படி? உதவியா இருக்கிறவங்களுக்கு உதவி, ஊனடைஞ்சவங்களுக்கு உதவி, அரசியல் இல்லாதவங்களுக்கு முழு உதவி. இந்த 3 உதவியுமே 3 பேருக்கு வந்து சேர கிடையாது. ஆனா ஆளு அதிரடியா இருக்கிற பக்கம் எடுத்துக்கிறாவா. எங்களை சேர கிடையாது. செய்தி சொல்லுங்க. சேர கிடையாது. இல்ல அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் இந்த ஒருத்தங்க நான் வாங்கி கொடுக்குறேன். அவங்களுக்கு செவுடு கிடையாது. எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பணித்தலை பொறுப்பாளர்கிட்ட நாங்க திரும்ப சொல்றது மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பா அட்டை போடணும். அட்டை போடலன்னா இங்க பணித்தலை பொறுப்பாளர் யார் இருந்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை. அந்த ஜெகதீஷ் அண்ணா வந்து வீட்லயே இருப்பாரு. ஆனா யாரா இருந்தாலும் நிறைய முதியவர்கள் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய முதியவர்களுக்கு வந்து இவங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய முடியாது, நாங்க வேலை கொடுக்க மாட்டோம், வேலை செய்ய முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு இவங்க சொல்லியிருக்காங்க.